அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வந்திருக்கின்ற செய்திகள் மக்களை பீதியடைய செய்திருக்கிறது, அச்சம் கொள்ள செய்திருக்கிறது. அது சம்பந்தமாக அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சவுத் இந்தியன் கூலிங் இண்டஸ்ட்ரீஸ் டெக்னீஷியன் யூனியன், தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபார்ப்போர் நல சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் கடந்த 2ஆம் தேதி சென்னை கோயம்பேட்டிலே மேட்டுக்குப்பத்திலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் ஏர் கண்டிஷன் ரூமில் படுத்திருந்தவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு துயர செய்தி கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் வருத்தம் தெரிவித்தாங்க, ஒரு அச்சத்தில் இருந்தாங்க. எப்படி இது நிகழ்ந்தது என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஏர் கண்டிஷன் பயன்படுத்தும் போது அவர் இருந்த சூழ்நிலையில் மின் துண்டிப்பு ஏற்பட்டிருந்திருக்கிறது. அந்த இடங்களே மின் துண்டிப்பு ஏற்பட்டதனால் தனியாக ஒரு ஜெனரேட்டரை, அதாவது திரவ பொருள் கொண்டு இயக்கக்கூடிய ஒரு ஜெனரேட்டரை பயன்படுத்தி அதற்கென்று தனியாக மின்மாற்றி இல்லாமல் நேரடியாக அதை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி பயன்படுத்தும் போது அந்த திரவ எரிபொருள் மூலம் இயங்கிய அந்த ஜெனரேட்டர் கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சு வாயுவை வெளியிட்டிருக்கிறது. அது அந்த அறை முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவர்கள் அதை அதாவது மூச்சு இழுத்திருக்க கூடும். அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணமடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. இது பிரேத பரிசோதனையில் மருத்துவ கூறு அறிக்கைக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். இதனால தான் நடந்திருக்கு. இன்னொன்று, அந்த இடத்த நான் நேரில் போய் ஆய்வு செய்தபோது ஏசியிலிருந்து எந்த விதமான வாயுவும் கசியவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு வாயு கசிந்திருந்தால் அந்த இடத்திலே ஆயில் ட்ரேசிங் இருந்திருக்கும். அது மாதிரி எதுவும் ஒரு நிகழ்வு அதில் நடக்கவில்லை. இங்கு அந்த நச்சு வாயு உள்ள ஏரியாவிலே அவர் சுவாசித்து மூச்சு திணறி அவர் இறந்திருக்கிறார். என்ன காரணம் என்றால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 பக்க சுவர்களில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை கதவுகளை அனைத்தையும் அவர் மூடியிருக்கிறார். அதனால் ஆக்சிஜனோட லெவல் லோவாக இருந்து மரணமடைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜெனரேட்டரில் மின் மாற்றிகளை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை. ஜெனரேட்டரை வீட்டுக்கு வெளியில் தான் பயன்படுத்த வேண்டும், வீட்டுக்கு உள்ளே அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இதனால் ஏற்பட்டது தான் இந்த விபத்து. யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தக்கூடிய நமது மக்கள் அதில் 5 விதமான மின் பாதுகாப்பு உபகரணங்களை அதனுள் ஒவ்வொரு ஏர் கண்டிஷனரிலும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தரமான மின் பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். அதாவது ISO தரச் சான்றிதழ் உள்ள மின் பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் உங்களுக்கு இந்த விபத்திலிருந்து நீங்கள் தவிர்க்கலாம். 2ஆவதாக, நீங்கள் வாங்கி பொருத்தக்கூடிய அந்த மின் மாற்றிகள் இருக்கிறதே, அது ஜெனரேட்டருக்கென்று தனியாகவும், மின் சாதனத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மின்சாரத்திற்கென்று தனியாகவும் பொருத்திக் கொள்வது சாலச் சிறந்தது. 3ஆவதாக, ஒவ்வொரு ஏசியையும் 3 மாத இடைவெளிக்கு ஒரு முறை சரியான பராமரிப்பு இருக்க வேண்டும். அப்படி பராமரிப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி வாயு கசிவு இருக்கிறது என்றால் பரிசோதனை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸும் உடனே கண்டுபிடிச்சி அதை விபத்திலிருந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி சரி செய்யணும். நீண்ட நாள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஏசியாக இருந்தால் அதை ஒரு நல்ல ஒரு ஏசி டெக்னீஷியனை வச்சு சரி செய்து அது தரமாக இருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு பிறகு பயன்படுத்த வேண்டும். 4ஆவதாக, ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஏர் கண்டிஷனருடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பாதுகாப்பு நலன் கருதி 5 கட்ட பாதுகாப்பு அதில் உள்ளது. முதலில் சர்க்யூட் பிரேக்கர் MCP. தரமான ஒரு MCPயை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் இந்த மாதிரியான மின் கசிவு ஏற்படக்கூடிய நேரங்களிலே
அது மின் இணைப்பை துண்டித்து விபத்துக்களை தடுத்துவிடும். இரண்டாவதாக ஸ்டெபிலைசர். உங்கள் ஊரிலே உங்கள் இடத்திலே இருக்கக்கூடிய மின் திறனை பொறுத்து அதற்கு தேவையான அதற்கு தகுந்த ஒரு ஸ்டெபிலைசரை, அதாவது பூஸ்ட் பக் உள்ள ஸ்டெபிலைசரை, தரமான ஸ்டெபிலைசரை பயன்படுத்த வேண்டும். அப்படி ஸ்டெபிலைசரை பயன்படுத்தும் போது மின் அழுத்தத்தின் காரணமாக அதிகமான வோல்டேஜோ இல்லை லோ வோல்டேஜ் வந்தாலோ அந்த ஸ்டெபிலைசரில் இருக்கக்கூடிய ரிலேவும் ப்ரீசெட்டும் பர்ன்ட் ஆகிடும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும். 2 மூன்றாவதாக ஏர் கண்டிஷனர். ஏர் கண்டிஷனருக்குள்ளே பவர் சென்று விட்டது, ஏசி இன்டோர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் மின்னழுத்தம் அதிகமாக வந்தால் என்ன செய்வது? மின்னழுத்தம் அதிகமாக வந்தால் பிசிபி போர்டு, அதாவது பேனல் சர்க்யூட் போர்டு என்று ஒரு போர்டு உள்ள இன்டோரிலே உள்ளது. அதில் ஒரு ஃபீஸ் உண்டு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் அதில் உள்ள இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீஸ் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். அவுட்புட் வோல்டேஜ் வெளியில் போகவே போகாது, இதோட டிஸ்கனெக்ட் ஆகிடும். விபத்து இந்த ஸ்டேஜிலையும் தடுக்கப்படும். அடுத்ததாக நாம் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு விபத்து நடந்துவிட்டால் என்ன ஏதாவது ஆகிவிட்டால் என்ன என்று ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் என்றால் அந்த குளிர்சாதனத்திலே வாயுக்கள் சுற்றி வரக்கூடிய ஏரியாவில் சென்சார் என்று சொல்லப்படுகின்ற இந்த சென்சிட்டிவ் இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய ஏசியில் எல்லாத்துலேயுமே இது இருக்குது சென்சார். இந்த சென்சார் கேஸ் லீக் ஆகிடுச்சு இல்லை கேஸ் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் இது இந்த ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பவர் கொடுக்காது. ஸோ அது உங்களுக்கு கூலிங் வராது. நீங்கள் உடனடியாக டெக்னீஷியனை அணுகி எதனால் அவுட்புட் வரல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி உடனே ஐடென்ட் பண்ணி அதை ரெடி பண்ணிவிடுவாங்க. கடைசியாக நம்ம இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருந்து அவுடோருக்கு போகும்போது, அவுடோர் சப்ளையில் இருக்கும்போது அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் கேரியர் உண்டு, ஒரு ரிலே உண்டு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதிக மின் திறனை கொண்டு சுழலக்கூடிய அந்த கம்ப்ரஸர் வெளிப்புறம் தான் அமைந்திருக்கிறது. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸரில் தான் அதிகமான ப்ரெஷரு, அதிகமான கேஸ் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டோர் யூனிட்டில் காயிலில் பார்த்தீங்கன்னா அது கேப்லரி வழியாக ரெசிக்ட் பண்ணி சிறிய அளவிலான வாயுக்கள் மட்டும்தான் உள்ளே வரும். லோ ப்ரெஷர் அதுதான் வரும் உள்ள. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கேஸ் உள்ளே காயில் வெடித்து செத்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் நிகழ்வு நடக்காது. சரியான பராமரிப்பு இருக்கக்கூடிய அனைத்து ஏசியும் சரியான முறையில் இயங்கும். அதில் எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அச்சத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஸோ இந்த காயில் சென்சார் இருக்கக்கூடிய இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று, அதாவது ஒரு மாதிரி ஸ்மெல்லு இல்லை ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு கேஸே சப்போஸ் கசிஞ்சிருச்சு, சிறிய அளவில் ஒரு கேஸ் கசிவு இருக்குது என்றால் முதலில் மூக்கில் உங்களுக்கு எரிச்சல் வரும், தொண்டையில் வலி வரும், ஒரு இரிட்டேட்டிங்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னா இந்த ஏசி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதோ மைனூட்டாக இருக்குது. அந்த கேஸை ஸ்மெல் பண்ணுறதுனால இறப்பு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அது மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் உடனடியாக கண்டறிந்து உடனடியாக ஒரு ஏசி மெக்கானிக் கூப்பிட்டு அதை பழுது நீக்கி வரலாம். அதனால் அச்சத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் இந்த சம்பவத்தை மட்டும் கணக்கில் கொண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நடந்த நிகழ்வு அவர் வீட்டுக்குள்ளேயே கார்பன் மோனாக்சைடு வரக்கூடிய அந்த நச்சு வாயு உள்ளேயே வர வைத்து விட்டு அதை உள்ளேயே படுத்து தூங்கி இருந்ததுனால வந்த விளைவு இதுதான் இப்போதைக்கு இருக்குது. மருத்துவக்கூறு அறிக்கைக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம். மருத்துவக்கூறு அறிக்கை என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வெளியிடலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். அதுக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். பொதுவாக ஆக்சிஜன், கார்பன் டைக்ளோரைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அந்த கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் வந்ததுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். ஏன்னா நீங்கள் ஜன்னல் திறந்தால் தான் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடாக அது கன்வெர்ட் ஆகும். கார்பன் மோனாக்சைடு ஒரு விஷமான ஒரு வாயு. அது நுரையீரலுக்குள்ளே நுழைந்த உடனே நுரையீரலை வெடிக்க செய்து அது ஹார்ட்டோடைய பம்பை உடனே பிளாக் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளது. மிகவும் ஆபத்தான ஒரு சைலன்சருடைய புகை மிகவும் ஆபத்தான ஒன்று. இந்த நிகழ்வு தான் நாங்கள் நடந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஸோ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி அதற்கென்று தனியாக மின்மாற்றி கண்டிப்பாக வைக்க வேண்டும். எல்லாரும் ஒரே சுவிட்சில் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கோ, நான் பவர் வந்தால் பவர் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. அது மிக தவறு. மின்மாற்றிகளை அதற்கென்று தனித்தனியாக வைத்து பயன்படுத்தினால் இந்த விபத்துகளிலிருந்து நாம் தவிர்க்கலாம். இது மிக நிதர்சனமான உண்மை. கூடுமான வரைக்கும் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் வீட்டில்
ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நான் ஏசி யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படின்னா வீட்டிலிருந்து சற்று தொலைவில், அதாவது அவங்க எங்கே படுத்திருக்காங்களோ அந்த இடத்த விட்டு ஓப்பன் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துல அந்த காற்று எக்ஸாஸ்ட் நச்சு புகை வெளியேறுவதற்கு வாய்ப்பு அமைத்து கொடுத்து அதிலே பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து இந்த விபத்திலிருந்து தடுக்கக்கூடிய சில விஷயங்கள். உங்களுக்கு சரியான ஒரு சராசரி பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே இந்த ஏர் கண்டிஷன் விபத்துக்களை எல்லாத்தையும் தடுத்து விடலாம். சார், பல அடுக்கு மாடிகள் கட்டுறாங்களா அப்பார்ட்மெண்ட் தான். ஆமாம், அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான் இருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து ஒரு 100 அப்பார்ட்மெண்ட் வரலாம் இருக்குது. அதில் பயன்படுத்துகிற ஏசி இல்லை, ஒரே ஒரு ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்களே. ஒரு ஏசி ஃபால்ட் ஆனால் மற்ற ஏசிக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அதாவது ஒவ்வொரு ஏசிக்கும் மின்மாற்றிகள் வந்து தனித்தனியாக பொருத்தப்பட்டிருக்கும். இப்போ ஒரு ஜென்ரேட்டருடைய ஒட்டுமொத்த அளவு 250 kV அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 15 ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஏசிக்கும் தனித்தனியான மின்மாற்றி. இதில் இந்த தவறு நடந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரே மின்மாற்றியில் இரண்டையும் பயன்படுத்தியது. அது அந்த புகையும் எரிஞ்சு அந்த கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து இந்த பாலிக்ளேரும் சேர்ந்துருச்சு, விஷவாயுவும் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே விஷவாயு, அது கூட இந்த ஒயரும் எரிஞ்சு விஷவாயு கலந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு துயர சம்பவம் நடந்தது. எஸ்ஐசிடி சங்கம் தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் துக்கத்தையும் இருக்கிறது அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னும் ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த பழுது நீக்குவோர் சங்கத்தில், தென்னிந்திய பழுது நீக்குவோர் சங்கத்தில் நீங்கள் இலவச ஆலோசனைக்கு தனியாக நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். பல அடுக்கு மாடியில் நீங்கள் சொன்ன மாதிரி பல அடுக்கு மாடியில் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்ததுன்னா அது ஒரு குறிப்பிட்ட அந்த போர்ஷனோட நின்றுடும். மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. என்ன காரணம்னா, மின்மாற்றிகளை மின்சாரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு ஜெனரேட்டரால் உருவாக்கப்படுகின்ற மின் உற்பத்தியினால் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் அதோட அது டிஸ்கனெக்ட் ஆகிடும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. சப்போஸ் இவர் இந்த போர்ஷனில் இவருக்கு டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா அந்த போர்ஷனில் டிஸ்டர்ப், மற்றவங்களாம் இயங்கிட்டு இருக்கும். ஆனால் மின்சாரத்தில் அது மாதிரி வந்தால் பேக் அண்ட் ரிவர்ஸில் வரும். டோட்டலாகவே மெயின் போர்டு போகும். அது வந்து உள்ளது. அதிகபட்சமான மின்னழுத்தம் வரக்கூடிய இடங்களில் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மெயின் போர்டே வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரியான மின்சார வல்லுநர்கள் வந்து அதை சரி செய்வாங்க. அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்சியில் இருக்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடியவர்கள், நுகர்வோர்கள் வந்து அச்சம் கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த விபத்துங்கிறது வேற, ஏர் கண்டிஷனில் ஏற்படக்கூடிய விபத்து வேற. உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம்னா லைவ் டிசைல் வச்சுருக்கேன், உங்களுக்கு அதை நான் நேரடியாகவே காட்டுறதுக்கு தயாராக. என்ன காரணம்னா, இதில் சேஃப்டி எதுவுமே இல்லை, பாதுகாப்பு இல்லை, பயன்படுத்தும் போது எனக்கு வந்து அதில் ஒரு அச்ச உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த எல்லாத்தையும் காட்டுறோம். 5 விதமான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது. இதையும் தாண்டி வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. சரியான பராமரிப்பு இருந்தால் முன்கூட்டியே தடுத்து விடலாம். ஸோ இது மாதிரி விபத்துலாம் இனிமேல் நடக்கக்கூடாது. இதுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும், மக்களுக்குன்னு ஏற்படுத்தணும். அது ஊடகங்களும் எங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும், பத்திரிகையாளர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். மழை காலத்தில் நீங்கள் ஏசியை யூஸ் பண்ணும்போது இடி மின்னல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மின் உபகரணங்களை சுவிட்ச் ஆஃப் செய்து வைப்பது நல்லது. என்னவென்றால், இப்போ வரக்கூடிய போர்டுல எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பனிங்னு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி இதில் எல்லாம் பண்ணுவோம். ஒவ்வொருக்கூடிய கரண்ட்டை வந்து கரெக்டாக ரெசிக்ட் பண்ணி தான் இது கொடுக்குது. இந்த டயர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஏசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வராது, கூலிங் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாம் சர்க்யூட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இடி மின்னல் இருக்கும்போது கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது, அந்த ஒரு நேரங்கள் மட்டும். மற்ற நேரங்களில் நீங்கள் உங்களுடைய அளவீடுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 இணையதளத்தோடு இணைந்திருங்கள். மீடியா 7 செய்திகளுக்காக கன்னியப்பனுடன் கதிரவன்.